ஹாய் மக்களே! பொதுவா பார்த்தீங்க அப்டின்னா நம்மளோட ஜிப்ரி ரொம்ப நல்ல பொண்ணு தான் அவ. ஆக்சுவலா அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்டின்னா பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அதாவது அவ பிறந்ததுலேருந்தே அவளுக்கு சளி தொந்தரவு பார்த்தீங்கன்னா அதிகம். அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் வேற இருக்கும். அதாவது கொஞ்சம் அவ தண்ணீலயோ, இல்ல கீழ தரையில ஜில்லுன்னு படுத்துட்டா அப்டின்னா, கிடந்து அப்படியே அவளுக்கு மூச்சு வாங்கும். அப்படியே மூக்குலேருந்து சளி ஊத்திட்டே இருக்கும் அப்டின்றதுனால, அவள குட்டி வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நான் வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா, அவளுக்கு சளி புடிச்சிச்சு அப்டின்னா, திருப்பி அவளுக்கு நெறைய ஆன்டிபயாட்டிக் குடுத்து, குடுத்து, குடுத்து குழந்தையே ஒரு மாதிரி ஆயிடுவான்றதுனால, அதனால அவள அடிக்கடிக்கு குளிக்க வைக்க மாட்டேன் பார்த்தீங்களா? அது அடிக்கடிக்கு குளிக்க வைக்கல அப்டின்னாலே அவளுக்கு சளி புடிக்காது. பொதுவா நான் எப்பவுமே எனக்கு டாக்டர் முன்னாடி சொன்னது என்ன அப்டின்னா நீங்க நார்மலாவே நம்ம யூஸ் பண்ற ஷாம்பே யூஸ் பண்ணாலே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஜிப்ரி, ப்ரௌனி பாக்ஸுக்கு எல்லாருக்குமே நம்ம ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நாள் கழிச்சு குளிச்சா கூட இவகிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஒரு சில டாக்ஸுக்கு குளிக்கல அப்டின்னா ஒரு மாரி ஸ்மெல் வருங்க. ஆனா இவ ஒரு 1 வாரம் இல்ல 10 நாள் இல்ல 1 மாசம் குளிக்கலன்னா கூட, அவ மேலேருந்து எந்த ஒரு ஸ்மெல் வரவே வராது. சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவ குழந்தைய குளிக்க வச்சுடலாம். ஏன்னா, சுட தண்ணி எப்பவுமே சுட தண்ணியில தான் அவ குளிப்பா. அவளுக்கு பாடி பெயின் இருந்துச்சுன்னா, நமக்கு எப்படி தெரியும் அப்படின்றதுனால, நல்லா தண்ணி சுட சுட வச்சு அப்படி ஊத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படி பார்த்தீங்களா, எப்படி அழகா காட்டுறான்னு சொல்லி சும்மா ஜம்முன்னு குளிச்சுட்டு, இப்போ போய் பெட்ரூம்ல அப்படி படுத்து தூங்குனான்னா, இதோட ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் எந்திரிப்பா. மக்களே இந்த வீடியோ அப்படி கிராஸ் பண்ணும்போது, லைக் பட்டன், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!